இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேஎல் டுடே கெஸிங் 2025. இன்றைக்கி 23 ஜனவரி மாதம் காருண்யா 557 ட்ரா நம்பர். அதுக்குரிய கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 22 புதன்கிழமை 50-50 126க்கு நம்ம கொடுத்த கணிப்பில் என்ன பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு கட் அண்ட் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்ததில் 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஏ போர்டில் 2 ஸ்ட்ராங்காக சொன்னேன், 2 பாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தா நம்ம ஏசியில் 20 ரிசல்ட்டு, நான் 21 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதில் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி நான் கொடுத்தல சி போர்டில் 1 அப்படிங்கிற மாதிரி வரும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எடுத்த இந்த ஒரு இதில் 6க்கு 0 இருக்குது. இங்கேயும் 6க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6க்கு 9 0 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 6க்கு 9 1 வைப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கணக்கு எடுத்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா அப்படியே அந்த 0வை எடுத்து நம்மளுக்கு நேராக இங்கே வச்சுட்டான் சி போர்டில். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரி நண்பர்கள், இப்போ இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். காருண்யா 557 நம்மளுக்கு நேற்று நம்ம கொடுத்த காருண்யாவில் கடைசியாக அடித்த ட்ராவில் நம்மளுக்கு காருண்யா 50-50 காருண்யா ப்ளஸ் என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, என்ன கணக்கு அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நான் அதை அப்படி தான் நம்ம எப்போவுமே நம்ம பார்க்குறது விட இந்த 50-50 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9675 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே ரிசல்ட் 9675க்கு 1048 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 8ஆம் தேதிக்கும் 9ஆம் தேதிக்கும் 50-50ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3156 0854 இது ரிசல்ட்டு. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15ஆம் தேதி 16ஆம் தேதி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 50-50 காருண்யாவுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. 50-50க்கு 3116க்கு 6929 இது லாஸ்ட் டைம் ரிசல்ட்டு. இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு ரிசல்ட் என்ன, நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு நிமிஷம், நேற்று நம்மளுக்கு 1270 அப்படின்ட்டு இருக்கு. 1270 நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் இதுதான். இந்த 1270க்கு இன்றைக்கி என்ன மாதிரி இவன் கொண்டு வர போகிறான் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, 1270 அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு 2 செட்லையும் நம்ம முடிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ நம்ம ஏற்கனவே இதில் நம்மளுக்கு 9675க்கு 1048 இது கார்னியா ப்ளஸ் வருது. ஓகேவா? 3156க்கு 0854 இது கார்னியா ப்ளஸோட ரிசல்ட்டு. இது 50-50 வருது. மேலே இருக்கிறதெல்லாம் 50-50 வருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல 3116க்கு 6929 இப்படி வரும்போது இது கார்னியா ப்ளஸோட ரிசல்ட். லாஸ்ட் டைமாக அடித்தது இது 50-50 வருது. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு நான் இப்போ எப்படி எடுப்பேன் அப்படின்னா ஏற்கனவே அடித்ததில் அந்த கணக்கில் படி நம்மளுக்கு நான் நம்மளுக்கு 1270. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா 1270 இதுக்கு நம்மளுக்கு மொத்தம் நான் மூணு செட்டாக நான் பிரித்து காமிக்க போகிறேன். 9க்கு 1 அப்படிங்கும்போது 1க்கு 3. ஓகேவா? நான் மொத்தம் 3 செட்டாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். 1க்கு 3 ஃபஸ்ட்டு ஒரு செட்டுக்கு. அப்புறம் 6க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2க்கு 6,
7க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7க்கு 4, 5க்கு 8 அப்படின்னா 0க்கு 3. ஃபஸ்ட்டு செட்டு இது. ஓகேவா? மொத்தம் 3 செட்டு தான் வரப்போகுது. அடுத்தது 3க்கு 0 அப்படிங்கும்போது 1க்கு 8, 1க்கு 8னா 2க்கு 9, 5க்கு 5னா 7க்கு 7 அப்படியே வச்சுப்போம். 6க்கு 4 அப்படிங்கும்போது 0க்கு நம்மளுக்கு வந்து 8. இது 2வது செட்டு. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3க்கு 6 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3க்கு 6னா 1க்கு 4, 1க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 7, 1க்கு 2 அப்படிங்கும்போது 4க்கு 5, 6க்கு 9 அப்படிங்கும்போது 6க்கு 9னா 0க்கு 3. இப்போ நம்ம எடுத்த கணக்கில் 36 43, 89 78, 47 53. ஓகேவா? இதுதான் நம்ம கணக்கில் நான் எடுத்திருக்க கெஸ்ஸிங். சரியா? இப்போ இதுபடி என்ன வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு பார்த்தா எல்லாமே ரேண்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது இன்னைக்கு சப்போஸ் நீங்கள் 4டியாக இருந்தால் 36 43, 89 78, 47 53 ட்ரை பண்ணுங்கள். ஏபிசியாக இருந்தால் 643, 978, 753 அவ்வளோதான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரிப்பீட் பண்ணதில் நம்மளுக்கு 0வுக்கு நேற்று வந்து 0வுக்கு ஒரு வேளை இன்றைக்கி வந்து சி போர்டில் 3 அப்படின்னு வரலான்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி 3 அல்லது 4 சி போர்டில் 3 அல்லது 4 சி போர்டில் வரும். பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 7ம் 5ம் ஏற்கனவே இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல ஏற்கனவே வந்த மாதிரி தெரியுது. 7 5 இங்கே வந்திருக்குது. அப்புறம் 107 அப்படிங்கும்போது 7க்கு 5 இங்கே வந்ததுனால ஒரு வேளை பி போர்டில் 4 வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரியா? பி போர்டில் 4 அப்படிங்கிறது வரலாங்கிற மாதிரி தோணுது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தா ஏ போர்டில் நம்மளுக்கு 9 ஏற்கனவே வந்துருச்சு. 9 5 7, 5க்கு 2 அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால எனக்கு தெரிஞ்சு 9 7 வந்துருச்சு. 9 7 ரிப்பீட் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதில் இன்னும் வந்து 2 வரலன்னு சொல்லிகிட்டே இருந்தால் 2 வந்துருச்சு. 1 2 இன்னும் வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் 3 இன்னும் வராமல் இருக்குது. ஒருவேளை இவன் ஏ போர்டில் இவன் வந்து 4 9 எல்லாமே கணக்கில் வந்துடுச்சு. ஏதாவது என்ன நம்பர் இதில் வராமல் இருக்குது ஏ போர்டில் அப்படிங்கிறத பார்த்தா 3 வராமல் இருக்குது. மற்றபடி எல்லாமே 1 2 4 5 6 7 8 9 0. அதாவது நம்மளுக்கு இன்னும் 3 மட்டும் வராமல் இருக்குது. ஒருவேளை 2 + 1 3 அப்படி சொல்லிட்டு வச்சாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படிங்கும்போது நம்ம கணக்கில் வந்து ஏ போர்டில் 3, பி போர்டில் 4, சி போர்டில் 3 அல்லது 4 இவ்வளோ தான் நான் எடுத்துருக்க கெஸ்ஸிங். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. சரியா? சரி, இப்போ வந்து நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்சிபிசியில் என்ன வருது ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துருவோம். ஏபி ஏசி பிசி ஏபிஎஸ்சிபிசியில் என்ன கணக்கு வருதுன்னா 63 33 43 77 98 64 95 99. அவ்வளோதான். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தா ஆல் போர்டில் வந்து கண்டிப்பாக
3 4 3 4 7 இவ்வளோ தான் என் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட நான் சந்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த போர்டில் இந்த 570 இந்த 570க்கு 5க்கு 4 இறக்கி ஒரு வேளை இந்த இடத்துல இப்படி இறக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி குழப்புற மாதிரி இல்லை. ஒரு வேளை இதில் வந்து 5க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2க்கு 1 கணக்கு வருது. 174 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வருது. அப்படிங்கும்போது இந்த மேட்சிங் படி ஒரு சில பேர் எடுப்பாங்க. இதுபடி சும்மா ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி 570 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இப்படி ஜிக்ஸாக்காக இருக்குது. இந்த இடத்துல இப்போ அதையும் சொல்லிடுறேன். இந்த இடத்துல 570 அப்படிங்கும்போது இங்கே 570 அப்படிங்கும்போது 146 அப்படி சொல்லிட்டு கணக்கும் வருது. இது வந்து ஆனால் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக வேணால் எடுத்துக்கலாம் தவிர, ஆனால் திரும்பி வந்து அவன் அதே மாதிரி கொண்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு நாள் அதுலேருந்து எடுத்துட்டான்னா அதில் மறுநாள் அதுலேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அதனால் உங்கள் கணக்கில் இது செட் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். மற்றபடி நம்ம ஒரு நாள் ஒரு சில நாள் இந்த இடத்துல ஒரு சின்ன டார்கெட்டாக இந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா திருப்பி மறுநாள் அதே இடத்துலேருந்து அவன் எடுக்கிறது இல்லை. ஒன்று ரிசல்ட் மெத்தடுக்கு போயிடறான், இல்லை வந்து பெண்டிங் நம்பரை வச்சு நம்ம இறக்குறான், இல்லைனா மிஷின் நம்பரை கணக்கு வச்சு எடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நேற்று போல் இன்றைக்கி வெற்றி. சப்போஸ் உங்களுக்கு ஏபிசி பிபிசி இதெல்லாம் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக வந்து நம்ம போர்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி. ஓகேவா? நன்றி, வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம்.